Hi, welcome back to Mathemax. இன்னைக்கு exercise 2.1 question number 1ல remaining இருக்கிற 3 subdivisions பார்க்க போகிறோம். ஆல்ரெடி first 3 subdivisions நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படி தானே. ஸோ இந்த 3 subdivisions கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். 4th subdivision 4u square plus 8u. So ஒரு டைம் கொஸ்டின் ரீகால் பண்ணிக்கலாம். Find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and the coefficients. ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டு ஃபேக்டர்ஸை பிரித்து எழுதிட்டு அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்லேருந்து ரெண்டு ஜீரோஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். குவாட்ராட்டிக் பாலினாமியல்ங்கிறனால நமக்கு ரெண்டு ஜீரோஸ் கிடைக்கும். சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்ணோம், அதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் அப்படி தானே. இப்போ இது பாருங்கள், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் பாலினாமியல் என்னது, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சி அப்படி தானே. இதில் என்ன டேர்ம் இல்லை, சி இல்லை, கான்ஸ்டன்ட் இதில் இல்லை அப்படி தானே. ப்ளஸ் ஜீரோன்னு போட்டுக்கோங்க. வேல்யூஸ் எடுக்கும்போது சியோட வேல்யூ ஜீரோன்னு எடுத்துக்கலாம் நம்ம. சரியா, இப்போது 4u ஸ்கொயர் ப்ளஸ் 8u தான் இருக்குது அப்படி தானே. இப்போ இதில் பாருங்களேன், நமக்கு தேவை ரெண்டு ஃபேக்டர்ஸ் அப்படி தானே. அதை நம்ம எப்படினாலும் ஃபைன் பண்ணலாம். இப்போ 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு டி மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ரெண்டு டேர்ம் தானே இருக்குது. இதில் பாருங்களேன், 4u வந்து காமனாக இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம அதை பண்ணிடலாம். 4u இதில் காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா இதில் என்ன இருக்கும், u மட்டும் இருக்கும். இதில் வந்துட்டு 4u வெளியில் வந்துட்டு 2 மட்டும் இருக்கும் அப்படி தானே. இப்போ 4u இன்ட்டு u ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. இந்த 4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க, என்ன இருக்கும், u இன்ட்டு u ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0/4. 0/4 என்னது, 0 தான். இப்போ u இன்ட்டு u ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது அப்படி தானே. இப்போ இந்த u பாருங்களேன், இந்த u மைனஸ் 0ன்னு எழுதலாமா. u ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 இப்படி இருக்குமா. ஸோ இதில் வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆகலையில் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து இப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடச்சிட்டு இதுலேருந்து ரெண்டு ஜீரோஸ் எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட்டு 0 எனக்கு கிடைக்கும், u இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அதாவது எப்படி, u மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா u இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே u ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா u இஸ் ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்கும். அப்படின்னா இப்போ ரெண்டு ஜீரோஸ் நமக்கு கிடச்சிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வெரிஃபை பண்ணுவோம் அப்படி தானே. வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி வேல்யூஸ் எழுதிக்கலாம். a இஸ் ஈக்குவல் டு 4, b இஸ் ஈக்குவல் டு 8, c அங்கே இல்லை, அப்போ c இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் ஜீரோஸ். சம் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், -b/a. அதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட்டுக்கணும். சம் ஆஃப் ஜீரோஸ் பண்ணுங்கள். ஜீரோஸ் என்ன கிடச்சி, 0 ப்ளஸ் -2 தான் ரெண்டு ஜீரோஸ் கிடச்சி. இது ரெண்டே ஆட் பண்ணிக்கோங்க. -b/a, -bயோட வேல்யூ 8, 4aயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 4 4 2 4 8ன்னு இருக்கும். இப்போ இங்கே வந்து 0 -2 என்னது, -2 இஸ் ஈக்குவல் டு இங்கே -2/1 -2. LHS RHS ஈக்குவலாக வந்துட்டா. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஃபைண்ட் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து c/a அப்படி தானே. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னால் என்ன, 0 இன்ட்டு -2 எனிதிங் இன்ட்டு 0 0 தான். ஸோ இந்த சைட் பாருங்கள், சியோட வேல்யூ என்னது, நமக்கு தெரியும் 0ன்னு தான் இருக்குது, 0/4. அப்போ இதுவும் 0 தான். 0 ஈக்குவல் டு 0. LHS ஈக்குவல் டு RHS வந்துச்சா, ஹென்ஸ் வெரிஃபைட். ஸோ அவ்வளோதான், 4th சப்டிவிஷன் முடிஞ்சிட்டு. நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன் போகலாமா. 5th சப்டிவிஷன் பாருங்கள், எனக்கு கொஷின் இருக்குது, t ஸ்கொயர் -15 இருக்குது அப்படி தானே. ஸோ இதுவும் குவாட்ராட்டிக் பாலினாமியல் தான். ஏன்னா ஹையஸ்ட் பவர் வந்துட்டு என்ன இருக்குது, 2 இருக்குது. ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இதுதான் குவாட்ராட்டிக் பாலினாமியலோட ஜென்ரல் ஃபார்ம். இதில் என்ன டேர்மில் பாருங்கள், b இல்லை அப்படி தானே. அப்போ அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இல்லை, b இல்லை, அந்த டேர்ம் வந்து 0ன்னு எழுதிக்கலாம். b வந்துட்டு 0ன்னு எழுதிக்கலாம். சரியா போனோன்னா உங்களோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், t ஸ்கொயர் ப்ளஸ் 0 இன்ட்டு t -15 மைனஸ் போட்டுக்கோங்க. t ஸ்கொயர் -0 இன்ட்டு t -15 இந்த மாதிரி தான் நம்மளோட ஈக்குவேஷன் இருக்குது அப்படி தானே. ஸோ இப்போது t ஸ்கொயர் -15 இதுலேருந்து நம்ம ரெண்டு ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணிட்டு அதுலேருந்து ரெண்டு ஜீரோஸ் எடுத்துடலாம். சரியா, ஸோ அதுலேருந்து எப்படி ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், இது t ஸ்கொயர் -15 இருக்குது. சரியா, நான் அந்த இங்கே t ஸ்கொயர் இருக்கனால நான் வந்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அப்படி யூஸ் பண்ணால் எனக்கு ஈஸியாக வந்துடும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. சரியா, எனக்குங்க a ஸ்கொயர் இருக்கிற இடத்துல t ஸ்கொயர் இருக்குது, ஆனால் b ஸ்கொயர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 15 இருக்குது அப்படி தானே. அப்போ நான் இது வந்துட்டு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாமல் நான் வந்துட்டு அந்த
டேர்ம் வந்துட்டு ஸ்கொயருக்கு மாற்றணும். அப்போ எப்படி மாற்றலாம்? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். டி ஸ்கொயர் மைனஸ் √15 ஹோல் ஸ்கொயர்னு அதை எழுதலாமா? ஏன்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், எனக்கு அதே 15 தான் இருக்கும். சரியா? அதனால தான் இதை நம்ம இப்படி எழுதுறோம். இப்போ பாருங்களேன், இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா? இங்கே ஏ இருக்க மாதிரி இருக்குது, இங்கே பி இருக்க மாதிரி. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாமா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வந்துட்டு என்னது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ இருக்க இடத்துல டி இருக்குது, அப்போ டி ப்ளஸ் √15 இன்ட்டு டி மைனஸ் √15. இப்போ 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சிச்சா? அதை ஈக்குவேட் பண்ணிடலாமா? 0க்கு. அப்போ டி ப்ளஸ் √15 இஸ் ஈக்குவல் டு 0, டி மைனஸ் √15 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டீயோட வேல்யூ இங்கே என்ன கிடைக்கும்? மைனஸ் √15 கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் √15 கிடைக்கும். ஸோ இப்போ 2 வேல்யூஸ் கிடச்சி, 2 ஜீரோஸ் கிடச்சிச்சா? மைனஸ் √15 ப்ளஸ் √15. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? எப்பவும் போல் நம்ம வந்துட்டு ஈக்குவேட் பண்ணணும். சம் ஆஃப் ஜீரோஸ் is equal to minus b by a. So a b c ஓட values எழுதிடலாம். a is equal to 1, b வந்துட்டு இல்லாதனால 0 போட்டுவோம், c is equal to minus 15. ஏன்னா இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் நமக்கு ரூட்ஸ் என்ன கிடச்சிச்சு? ஜீரோஸ் என்ன கிடச்சிச்சு? மைனஸ் √15 ப்ளஸ் √15 கிடச்சிது. சம் ஆஃப் ஜீரோஸ் அப்போ என்னது? மைனஸ் √15 ப்ளஸ் √15 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b by a. b வந்துட்டு 0 by a1, 0 by 1 வந்துட்டு 0 தான். இங்கே மைனஸ் √15 ப்ளஸ் √15 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ LHS RHS ஈக்குவல் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ப்ராடக்ட்னா என்ன பண்ணணும்? மைனஸ் √15ஐயும் ப்ளஸ் √15ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். is equal to c by a. c ஓட வேல்யூ என்னது? மைனஸ் 15 by a வந்து 1. மைனஸ் √15 இன்ட்டு ப்ளஸ் √15, √15 இன்ட்டு √15 என்னது? 15. ஸோ மைனஸ் சைன் இருக்குது, அப்போ மைனஸ் 15 இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இதுவும் மைனஸ் 15. LHS RHS ஈக்குவலாக வந்துட்டு ஹென்ஸ் வெரிஃபை. சரியா? முடிஞ்சிட்டோம். ஸோ இதை சாதாரண டி மெத்தடில் போட்டுருந்தும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம், அப்படின்னாலும் வரும். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போகலாமா? ஸோ 6th சப்டிவிஷன் 3x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4. ஸோ இது ஈஸியாக போட்டலாம், அப்படி தானே? டி ஃபார்மேட்டில் போட்டு நீங்களும் என் கூட செய்கிறீங்களா? நான் ஃபார்முலாஸ் இது யூஸ் பண்ணிட்டு போடுறேன், நீங்கள் என் கூட செஞ்சு நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் சைனோட மல்டிப்ளை பண்ணுவோம். 3 இன்ட்டு மைனஸ் 4 என்னது? மைனஸ் 4x² மைனஸ் 12x² வரும். ஸோ டி போடுங்க. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? மைனஸ் 12x² கிடைக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 1 கிடைக்கணும். 4 இன்ட்டு 3 போட்டலாம். 4x இன்ட்டு 3x. ஸோ மைனஸ் போடணும். நான் இங்கே மைனஸ் போடுறேன், ஏன்னா அப்போ தான் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பெரிய நம்பரோட சைனை வந்துட்டு மைனஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு போட முடியும். அப்போ தான் மைனஸ் 1² கிடைக்கும் இங்கே. இப்போ மைனஸ் 4x இன்ட்டு 3x வந்துட்டு மைனஸ் 12x². ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். மைனஸ் 4x ப்ளஸ் 3x என்னது? மைனஸ் 1x, அதாவது மைனஸ் எக்ஸ். அதுதானே சென்டரில் இருக்குது, வந்துச்சா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 3x², அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே டினாமினேட்டரில் போடணும். நெக்ஸ்ட்டு இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் கேன்சல் பண்ணிடணும். எக்ஸும் கேன்சல் ஆயிரும். 3யும் 1 3 3 கேன்சல் ஆயிரும். இங்கேயும் எக்ஸும் கேன்சல் ஆகும், வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ கீழேருந்து டினாமினேட்டர்லேருந்து தான் மேலே எழுதும்போது இப்போ கீழே என்ன இருக்குது? 3x இருக்குது, மைனஸ் 4 இருக்குது மேலே, இது ஒரு ஃபேக்டர். இங்கே வந்துட்டு என்ன இருக்குது? எக்ஸ் மட்டும் இருக்குது, மேலே 1 மட்டும் இருக்குது, ப்ளஸ் 1. இப்போ இது என்ன ஆகும்? 2 ஃபேக்டர் கிடச்சிட்டு, ஸோ 3x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணோம். அப்போ இது என்ன ஆகும்? 3x இஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4/3. இது ஒரு 0. இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஆகும், இது ஒரு 0. ஸோ 2 ஜீரோஸ் கிடச்சிச்சா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஃபார்முலாவில் போட வேணும். சம் ஆஃப் ஜீரோஸ் மைனஸ் பி பை ஏ. ஸோ ஏபிசியோட வேல்யூஸ் எழுதிக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு
3, b is equal to minus 1, c is equal to minus 4. Sum of zeros 4 by 3 plus minus 1 is equal to minus of minus 1 by 3. ஸோ இதில் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன எடுப்பீங்க? 3 தான் எல்சிஎம். ஸோ டிவைடட் பை 1 இருக்குது அர்த்தம். இன்ட்டு இது 1 அது போட்டு கட்டு வேணாம். இன்ட்டு 3 இன்ட்டு 3 உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? 4 minus 3 divided by 3 is equal to 1 into 1 என்ன ஆயிரும்? சாரி minus 1 into minus into minus plus ஆகும். அதாவது 1 by 3 இருக்கும். சரியா? இங்கே 4 minus 3 வந்துட்டு என்னது? 1 by 3 is equal to 1 by 3. So LH is equal to RHS. Next, product of zeros. Is equal to C by A. So product என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். C வந்து வேல்யூ என்ன இருக்கு? minus 4 இருக்கு by 3. 4 by 3 into minus 1 is equal to C வந்துட்டு C ஓட வேல்யூ minus 4 by 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 by 3 into minus 1 minus 4 by 3 தான் கிடைக்கும். is equal to minus 4 by 3. So LH is equal to RHS, hence verified. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் முடிஞ்சிச்சு பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணலாம் அந்த டவுட்டை. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.